வணக்கம். நம்ம காங்கேய தொகுதி மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது ஒவ்வொரு துறை சார்ந்த மக்களும் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக, தொகுதி ரீதியாக ஆரவாரமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். நடந்த அநீதிகளுக்கு முழுமையாக தீர்வு எடுக்கப்பட வேண்டும். மக்களுக்கு இன்றைக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்குரிய அனைத்து தீர்வுமே முழுமையாக மாற்றி அமைக்கக்கூடிய ஆட்சி அமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒரு அதிகபட்சமான இன்றைக்கு இருக்கின்ற 12 லட்சம் கோடி கடன் சுமை ஒவ்வொரு மக்களுடைய தலையிலுமே ஒரு மிகப்பெரிய அளவில் மாத தவணை முறையாக மாற்றியுள்ளது. ஈடுகட்ட முடியாத விலையேற்றம், மக்களுக்கு தகுந்த ஒரு வேலை இல்லை, தொழில் வாய்ப்பை எடுத்து நடத்த முடியாத ஒரு கடன் சுமை, அனைத்துமே ஒரு சீரமைக்கின்ற ஆட்சி அமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று மக்களும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆரவாரமாக ஒவ்வொரு இடத்திலுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு மக்களுமே இன்றைக்கு பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆங்காங்கே அந்த கூட்டம் நிர்ணயம் செய்து கொண்டிருக்கிறது. வரப்போகிற ஆட்சி அமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் என்று. என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை மக்களிடத்தில் கொண்டு வந்து முழுமையாக சேர்த்திருக்கிறது. நம்மளுடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவால் உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவரால் உருவாக்கப்பட்ட எண்ணற்ற தொண்டர்கள் இன்றைக்கு முழுமையாக களத்தில் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தால் மட்டுமே நிர்வாகம் முழுமையாக மக்களுக்குரிய நிர்வாகமாக, அனைத்து வகையான மக்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு, மக்களுக்குரிய பாதுகாப்பு, மக்களுடைய சொத்துக்களை முழுமையாக பாதுகாக்க முடியும். ஒவ்வொரு இடத்திலுமே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட ரீதியாக, தொகுதி ரீதியாக மக்களுடைய உடைமைகளை கைப்பற்றி கொண்டிருக்கின்றது, தொழிற்சாலைகளை அபகரித்து கொண்டிருக்கிறது. இவர்களுடைய ஒரு ஆக்கிரமிப்பு என்பது மக்களை மிரட்டி ஒவ்வொரு நிறுவனங்களையும் பினாமி நிறுவனங்களாக மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2.0 விளம்பர மாடல் நமக்கு வேண்டுமா? விளம்பரத்துக்கு மேல் விளம்பரம் செய்து ஒரு நடிகர்களைப் போல ஒரு மிகப்பெரிய அளவில் வேடம் தரித்து ஒவ்வொரு விளம்பரமாக மக்களிடத்தில் கொண்டு வந்து வெறும் போஸ்டர்களாக மட்டுமே 5 ஆண்டுகளில் நாம் பார்த்தது. எந்த ஒரு தொகுதியிலாவது மாவட்ட ரீதியாக தொழிற்சாலையோ அல்லது வேலை வாய்ப்போ கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றார்கள் என்று மக்களுக்கு இன்றைக்கு கண்ணு கெட்டிய வரை ஒரு முழுமையான வனவாசத்தையே கொடுத்த ஒரு வறட்சியான நமக்குரிய வறுமை மட்டுமே. மக்கள் இன்றைக்கும் அந்த 3 வேளை